நாங்கள் ஆதரவு தருவேண்டா. நாங்கள் 1000 அக்காள் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம். ஏன் பொண்டாட்டியை கூட போவேண்டா. உனக்கு என்னடாங்கிற, உனக்கு என்ன, அவர் வரட்டும்ப்பா, என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா? அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதை எதுக்கு நீங்கள் தோன்றீங்க? அது அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தியாக வச்சுக்குது. அது என்னப்பா, ஏன்னா சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையா வச்சுட்டு போகுது, அவரோட இஷ்டம்ப்பா. உனக்கு எதுக்குப்பா? அங்கே ட்ரம்ப்பு மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிவிட்டு வார் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் மேலையெல்லாம் உனக்கு போகாது கண்ணு. நம்ம ஆள் வர்றான், போராடுறான், வந்துட்டு போட்டுமே. அநியாயம் பண்ணுறான், அசிங்கம் பண்ணுறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. இனிமேல் பொறுத்துக்க முடியாது. இந்த நாதாரியை எந்த நாயும் கைது பண்ணக்கூடாது. இது எங்களுடைய திட்டம். நான் ஏதாவது பேசினா, இப்போ லைவில் கூட போயிட்டுருக்கோம், உடனே சிலருக்கு பெட்டக்ஸ் எரியும், பயங்கரமாக எரியும், உடனே போடுவான் கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டு போடுற கமநாட்டிங்களுக்கு, கபோதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த நாதாரி பிச்சைக்கார பயலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்படுறவன்லாம் கிடையாது. நான் பழம் தின்னு கொட்டை போட்டு பழம் தின்னுவேன். மகளிரின் அமைதி யாவருக்கும் வணக்கம். எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகள், த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்து 3 வருடமாகிறது. 3 வருடங்களுக்கு முன்பு அம்மா புரட்சி தலைவி அவர்கள் மறைந்த தினமான டிசம்பர் 24 இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டம் கூடி நாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தருவது, எந்த தொகுதிகளில் நிற்பது என்பது போன்ற விஷயங்கள் நாங்கள் முடிவு செய்து தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம். உங்கள் முன் இப்போது எங்களது பொருளாளர், பாடி வியாபாரிகள் சங்க தலைவர் சபீர் அகமது வாசிப்பார்கள். அதற்கு முன்பாக இந்த திடீரென தாக்கப்பட்ட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் குண்டுமலை பொழிந்து கட்டிடங்களோடு சமாதியாக்கப்பட்ட கோமேனி, ஆயத்துல்லல் கோமேனி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் 168 பச்சிளங்குழந்தைகள் இஸ்ரேல் குண்டுவீச்சிலே பள்ளி குழந்தைகள் 4 வயது முதல் 10 வயது உட்பட்ட குழந்தைகளை சமாதியாக்கப்பட்ட மற்றும் இந்த போரில் மொத்தமாக உயிரிழந்த அனைவருக்கும் 2 நிமிடம் இறுதி அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா எங்களுடைய தீர்மானத்தை சபீர் அகமது பொருளாளர் இப்போது வாசிப்பார் என்று சின்ன வாசி. இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டம், இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அதனுடைய தீர்மானங்கள் தலைவரின் ஒப்புதலோடு தீர்மானங்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. தீர்மானம் நம்பர் 1, மதுக்கடைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட வேண்டும். சத்தமா. சாராய ஆலைகள் ஒழிக்கப்பட்டு உணவாக உழைக்கும் மக்களுக்கு கள்ளுக்கடைகள் தரமாக விற்பனை செயல்பட வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிரானது என்றாலும் தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கில் அரசு இடம், தனியார் பொது இடங்கள், சாலை இருபுறமும் தென்னை பனை மரங்கள் நட்டு பராமரிக்க வேண்டும். இதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு மேல் விவசாய தொழில் கிடைக்கும். 2வது தீர்மானம், நீட் எக்ஸாம், நீட் முறையை ரத்து செய்ய வேண்டும். நோ காம்ப்ரமைஸ். 3வது, தமிழ்நாட்டு மீனவர்களை எந்த காரணத்தை கொண்டும் சிங்கள அரசு பிடிக்கவோ கைது செய்யவோ கூடாது. 4வது தீவு, கச்சத்தீவை மீண்டும் திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற்று ஆக வேண்டும். 5வது தீர்மானம், இருமொழி கொள்கை அடிப்படையில் தமிழ்நாட்டு பாடநூல் முறையிலே தமிழ்நாடு அரசு
கல்விக் கொள்கையை அமைத்திட வேண்டும். 6வது, கனிம கொள்ளையை அனுமதிக்கவே மாட்டோம். 7வது தீர்மானம், கேஸ்ட் ஜென்ஸ் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழ்நாட்டில் அவரவர் விதாரத்தின்படியும் தமிழர்களுக்கு அனைத்து துறையிலும் தனியார் உட்பட அனைத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். 8வது, டோல்கேட்டே இருக்கக்கூடாது. டோல்கேட் வரி வசித்தல் கூடாது. பஞ்சாபில் தூக்கிட்டாங்க. இப்போ அது தலைவருடைய பேச சொல்லுவார். 9, எங்கள் கொள்கையில் ஒத்துப்போகிற கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டியிடுவோம். இந்த தேர்தலை சந்தித்தே ஆவோம். எங்களுடைய ஆதரவு கோடை மலை போன்று நாட்டை குளிர்வித்து ஆதரவு தருகின்ற கட்சியை ஆட்சி கட்டில் அமர வைப்போம். 11வது, தமிழர் நலனுக்காக புறம்பான கட்சிகளை எதிர்த்து எங்களது தாக்குதல் வெகு தூரம் சென்று இலக்குகளை தாக்கி அழிக்கின்ற ஏவுகணை போல் இருக்கும். தமிழர் நலனுக்கு புறம்பான கட்சிகளை எதிர்த்து எங்களது தாக்குதல்கள் வெகு தூரம் சென்று இலக்குகளை தாக்கி அழிக்கிற ஏவுகணைகள் போன்று இருக்கும். நல்லாட்சி அமைய பாடுபடுவோம். தலைவர் அண்ணன் மன்சூர் அலி கான் அவர்கள். எல்லாருக்கும் நன்றி ஐயா. இது எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பான். முதல்ல இந்த உலகமே 1740 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த பூமி பந்தம், நான் 10-12 வருடங்களுக்கு முன்பு பூதாளம்னு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருந்தேன். அதில் இந்த கனிம வளங்களால் கொள்ளையடிக்கப்பட்டு பூமியை பிளந்து அணுகுண்டு வெடிகுண்டு ஹைட்ரஜன் நைட்ரஜன் அவங்களால் பிளவுபடுறதுனால புவியீர்ப்பு விசை கெட்டு உதிர்ந்துடும், நாசமாக போயிடும்னு அதுலேயே சொல்லியிருப்பேன். இப்போ இவர்கள் இந்த ஏகாதிபத்திய அரசுகள் அமெரிக்கா மற்றும் இவங்க தான் அந்த ஃபில்த்தி கிரிமினல்ஸாக இருக்காங்க, ஒயிட் காலர் கிரிமினல்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சாங்க. வியட்நாம் பண்ணாங்க, இப்போ வெனிசுலா பிரதமரை பிடிச்சாங்க, ஈராக்கை திருத்தி கட்டினார். இந்த இரண்டும் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த பூமி பந்தத்தை நாசமாக்குறாங்க. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம், ஆதரவு கொடுப்போம். மற்றும் யார் கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறத இப்போ முடிவு பண்ணுவோம். இது மிகப்பெரிய தேர்தல் திருவிழா. உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்காக அழைத்தோம். தாங்களது கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் இந்த கொள்கைகளெல்லாம் படிச்சிங்கல்ல, மதுக்கடையில் அடித்து உடைக்கணும், ஒரு ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு, அரேக், அதை வச்சு இவங்க தயவு செஞ்சு பேசாமல் இருங்களேன் பத்திரிகையாளர்களே. அதை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பிச்சா அதில் எவ்வளவு விஷம் இருக்குது, இந்த உடல் கூறுகள் எப்படி அழிஞ்சு போகுங்கிறது தெரியும். அந்த இலவை தூக்கி போட்டு உழைப்பாளர்களுக்காக கல்லுக்கடை தரங்க, ஷாம்பெயின் மாதிரி ஆக்குங்க. அரிசியிலேருந்து ரேஷன் அரிசி எவ்வளோ வீணாகுது. அதில் ஷாம்பெயின்லாம் அப்படி தான், இதில் இருந்தும் கோதுமையில் இருந்தும் ஆப்பிளில் இருந்தும் அரிசி இப்படி தான் தயாரிக்கப்படுது. அப்படி நம்ம உணவாக அதை படைச்சி நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு போங்க. அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி சேருவோம். எங்கள் கொள்கைகளை இதை ஏற்றுக்கிற அதிமுக கூட சேருவோம், ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம், யார் கூடயும் சேருவோம். நாங்கள் ஒன்றும் சும்மா பிபி ஓதிட்டு இருக்க முடியாது. இது தேர்தல் திருவிழா, பயங்கரமான தேர்தல் திருவிழா. என்று கொடிக்கம்பம் ஏற்றப்படுகிறதோ அந்த திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும், பயங்கரமான பங்கு வகிக்கும். அதைத்தான் இப்போ நாங்கள் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆதரிக்கிற கட்சிகள் அப்படியே சும்மா கோடை மாலை போன்று இந்த நாட்டை குளிர்விச்சு அவங்கள ஆட்சி கட்டில் உட்கார வைப்போம். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு எதிரான, தமிழர் நலனுக்கு எதிரான கட்சிகளை எங்களுடைய தாக்குதல்கள் அதி பயங்கரமாக இருக்கும்.
அது உத்வேகமாக இருக்கும். நார் நாராக கிழித்து தொங்க விடுவோம். தமிழை ஆளணும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும். 2029 அல்ல, அதற்கு முன்பே இது கலைக்கப்பட்டாலும் தமிழன் தான் பிரதமராக வரணும். 20,000 ஆண்டுகள் முன்பு எப்படி வாழ்ந்தான் நம்ம தமிழன்? பார்க்குறீங்க சரித்திரங்கள். ஒரு வெள்ளைக்காரனும் வெள்ளைக்காரச்சியை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சிகை கொற்றன் 7 இடங்களில் 11 இடங்களில் அவன் உடல் மொழி பாருங்கள், அங்கே போய் வரைஞ்சிருக்கான். சிகை கொற்றன் ஆள் வச்சு பண்ணியிருக்கணும். அவர் ஒரு வணிக தலைவனாக இருக்கலாம். இப்போ நான் 10,000 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு, அதாவது 2,000 கிலோ டன் எடையுள்ள நவாய் அதான் நேவின்னு இப்போ அழைக்கப்படுது. எல்லா ஆங்கிலத்துக்கு தமிழ் சொற்கள் பயன்பட்டுருக்கு. தமிழ் சொற்கள்ல இருந்து தான் சமஸ்கிருதம் வந்திருக்கு. அதை விட்டு தள்ளுங்க. எப்படி கடலோடிகளா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும், அண்டார்டிகா, அங்கே இருந்து மடகாஸ்கர்லேருந்து மால்டீவ்ஸ் வரைக்கும் பறந்து விரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு எந்த சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழ் சமூகம் வாழ்ந்தது. இன்றைக்கி பக்கத்தில் போய் மீன் பிடிக்க போனால் கைது பண்ணி அநியாயம் பண்ணுறான், அசிங்கம் பண்ணுறான். கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. இனிமேல் பொறுத்துக்க முடியாது. தமிழக மீனவர்களை எந்த நாதாரியை எந்த நாயும் கைது பண்ணக்கூடாது. இது எங்களுடைய திட்டம். இதுக்கு ஒத்துக்கிறவங்க கூட நாங்கள் கூட்டணி வைப்போம். இல்லாட்டி கூட்டணி வச்சு அதுக்கு சம்மதிக்க வைப்போம். இனிமேலும் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. தனித்து ஏன் நாங்கள் போட்டி போடணும்? எங்கள்கிட்ட எங்கே காசு இருக்குது? நீ தருவியா? இல்லை மேலே இருந்து ஏதாவது பொட்டி வருமா? நான் ஏதாவது பேசினா, இப்போ லைவில் கூட போயிட்டுருக்கோம், உடனே சிலருக்கு பெட்டக்ஸ் எரியும், பயங்கரமாக எரியும். உடனே போடுவான் கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டு போடுற கமநாட்டிங்களுக்கு, கபாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த நாதாரி பிச்சைக்கார பயலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்படுறவன்லாம் கிடையாது. நான் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டு பழம் தின்னுவேன். நான் 1999 நின்னேன். புதிய தமிழகம் சார்பாக 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். என்னால் தான் திமுக தோத்துச்சு. டிடிவி தினகரன் முத வர்றார், எம்பி ஆகிறார். 2019 நாம் தமிழர் சார்பாக நின்று 56,000 ஓட்டு ஏதோ வாங்கினேன் திண்டுக்கல்ல. அதனால் நாங்கள் இந்த எங்கள் கொள்கைகளுடன் ஒத்து வருபவர்களுடன், அது யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் சேர்ந்து போட்டி போடுவோம். எத்தனை தொகுதிகளில் நிற்கிறோங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். அடுத்து அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குது. மக்கள் பார்ப்பாங்க. அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குது. நான் ஒரு நடிகனாக பொது வெளியில் பாராட்டியிருந்தேன். அதில் எந்த வித இதுவும் இல்லை. இப்போ ஒரு கட்சியின் வரையில் ஒரு இந்திய ஜனநாயக பள்ளிகள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் இப்போ முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, இதுதான் எங்கள் கொள்கைகள். சொல்லிட்டேன் இல்லையா? இனிமேலும் நாங்கள் இழிச்ச வேணாம் தமிழ்நாடு உட்காந்துக்கிட்டு இருக்காது. எங்கள் பூம்புகார் இடத்துல இன்னும் தோண்டப்படலை, ஆய்வறிக்கை செய்யப்படலை. இன்னும் கீழடி அறிக்கையை கேட்டு கொடுக்க துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. தமிழர்களின் எதிர்காலத்தை ஏகப்பட்ட பழைய சரித்திரங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்குது. வேதகால நாகரிகம்னு போட்டு பொய்யை புனைஞ்சி சரஸ்வதி நாகரிகம்னு இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு வந்தால் 1924 ஜான் மார்ஷல் சொன்னதுக்கப்புறம் தான், அதுக்கு முந்தையவே இது இருக்குது. இது தமிழின ஒரு எழுத்து, இது நாகர்கள் தமிழர்கள் உலகெங்கும் பண்ண அந்த அடையாளங்கள் இங்கே இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் பொத்திக்கிட்டான். தமிழ்நாடு தான் இப்போ அதை 100வது ஆண்டை 1924 பண்ணி இப்போ 2024 சென்ற ஆண்டு கொண்டாடிச்சு. ஜான் மார்ஷலுக்கு இங்கே சிலையும் இருக்குது. அதனால் இன்னும் நம்முடைய உரிமைகள் மூடி கிடக்குது கடலுக்குள்ளே. அதை 1000 கோடி செலவழித்து அதிகமான ஆர்காலஜிஸ்ட் தமிழர்களை வச்சு அந்த கண்டுபிடிப்புகளை புனரமைப்பு செய்யணும். தமிழனின் தொன்மையை நிலைநாட்டணும். முதல்ல இந்த கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக இந்த ஒன்றிய அரசு உடனடியாக டிக்ளேர் பண்ணணும். தராட்டி தூக்கி போட்டு மிதிப்போம். அப்படி ஒரு அரசு தேவையில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனுமதி தராட்டி அந்த மத்திய அரசு தேவையில்லை. எங்களுக்கு அனுமதி தரையில் நீ போய் அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்?
இஸ்ரேல் வந்து எவன் நாடு? அரேபியர்கள்ட்ட ஆட்டையை போட்ட நாடு. 46 பிடிச்சா காந்திஜி அன்னைக்கே சொன்னார், டே மிகப்பெரிய இந்த செட்டில்மெண்ட்டு தப்பு, இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், பல தலைமுறைகளுக்கு இது சாபக்கேடு அமையும்னு அவரோட ஹரிஜன் நாளிதழில் எழுதியிருக்காரு. நான் ஹிஸ்ட்ரியில் எடுத்து படிக்கிறேன், எல்லா யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். இஸ்ரேலுங்கிறது ஒரு களவாணித்தனமான மொல்லமாரித்தனமான இலுமினாட்டிகள் அரேபியர்கள் நிலத்தில் போய் அந்த வீடியோவில் இன்னும் இருக்குது. கீழே குண்டிக்கு கீழே ஒன்றும் இருக்காது. அப்படியே நிர்வாணமாக கப்பலில் போய் அகதிகளாக போய் நின்று அப்போதைய பாலஸ்தீன அதிபர்கிட்ட கடிதம் கொடுத்து, நாங்கள் உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டோம், ஒரு ஓரமாக இடம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்து வாழ்ந்தவன் இன்றைக்கி அந்த மக்களை எவ்வளோ பாடாப்படுத்துகிறாங்க. நீங்கள் நான் மன்சூர் அலிகான்னு இல்லை, பொதுவாகவே பாருங்கள். அதை யாசர் ராவத் போராடி செத்து போயிட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளே நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு அங்கே போக முடியுமா? பாலஸ்தீனத்துக்குள்ளே போகவே முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. கன் பாயிண்டில் அப்படியே அதைத்தான் அவன் காஷ்மீரில் கடைப்பிடிக்கிறான். 10 அடிக்கு ஒருக்கா வச்சுக்கிட்டு இருக்கான். சுதந்திரமாக நடமாட முடியல, சோறு சாப்பிட முடியல, உணவு அவ்வளோ 80,000 1 லட்சம் குழந்தைகளையும் பெண்களையும் வயதுகளையும் இந்த இஸ்ரேல் பொசுக்கணும். அதுக்கு இரங்கல் கூட்டம் போடாத நம்ம பிரதம மந்திரி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிறார். ஃபாதர்லேண்டுன்னா என்ன அர்த்தம்னு அவருக்கு தெரியல. அரேபியாக்காரன் தான் அவருக்கு அப்பனா. களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு நாட்டை பிடிச்சிட்ருக்கான் இஸ்ரேல். இந்த 2 நாடுனால இன்றைக்கி நாடு சமூக நாசமாயிட்ருக்கு. ஒரு எப்ஸ்டீன் ஃபைலில் மாட்டிக்கிட்ட ஒரு பாலியல் குற்றவாளி, சின்ன குழந்தைகள், அவர் சின்ன வயசில் ட்ரம்ப் போட்டால் வருது, யூடியூப்பில் தான் பார்க்குறேன், கை நீட்டுறாரு. பல குழந்தைகள் நிற்க விட்டுருக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் குற்றவாளி, குழந்தைகளை ரேப் பண்ண ஒருத்தன் அங்கே உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்புங்கிற ஒரு ஆள் அதிபதி அமெரிக்காவுக்கு இருந்துகிட்ருக்கான். அதை மூடி மறைச்சி இப்போ இந்த 4 நாளில் பல ரகசிய டீலிங்கள் போயிட்டே இருக்குது. திசை திருப்பி விட்டுட்டான் ஒரு பக்கம். அப்படி ஒரு குற்றவாளி இந்த மாதிரி ஒரு போரை திணிச்சு மக்களை படுகொலை செய்கிறது எந்த விதத்துக்கு நியாயம்னு தெரியல. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க? அரசியலோட வருகை, அவர் வந்ததால் ஓட்டு பிரியும் நினைக்கிறீங்க? அவர் வரலாம், யாரும் வரலாம், நாங்களும் வரலாம், விஜய் வரலாம். அதில் கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேனே, விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தார்மீக ஆதரவுனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆதங்கத்தை சொன்னேன் கமலா தியேட்டரில். முதல்ல அவர் வெளிப்படையாக அவர் இறங்கி இங்கேயே தான் சொன்னேன், காலை காமிச்சிங்க பாரு, கால் தடம் பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் ஏதோ ஒன்று நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்போவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்காள் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், ஏன் பொண்டாட்டியை கூட போகண்டா, உனக்கு என்னடாங்கிறான், உனக்கு என்ன, அவர் வரட்டும்ப்பா, என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா? நீ அதை அமுக்கிறத விட்டு போட்டு யார் கேள்வி அங்கேருந்து வருதா? கேளு. புரியல. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டி உள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதை எதுக்கு நீங்கள் தோன்றீங்க? அது இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு தான் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனை பொது வெளியில் போடுறது பண்ணுறது, அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தியாக வச்சுக்குது. அது என்னப்பா, ஏன்னா சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையும் வச்சுட்டு போகுது, அவரோட இஷ்டம்ப்பா. உனக்கு எதுக்குப்பா? அங்கே ட்ரம்ப்பு பாரு சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிவிட்டு வார் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் மேலையெல்லாம் உனக்கு போகாது கண்ணு. நம்ம ஆள் வர்றான், போராடுறான், வந்துட்டு போட்டுமே. இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம். அதுக்காகத்தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் யார்ட்டையும் போய் தொங்குறாலெல்லாம் கிடையாது. என்னை பற்றி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தவன் கொண்டாட்டி எதுக்கு நீ கிளறிட்டு இருக்க? அதில் என்ன உனக்கு குஷி? அது என்ன குஷி? அவனை தோண்டுன்னா 1000 இருக்குது, 10,000 இருக்குது. அதுதான் தோழர்களே. இப்போ இந்த பூமி பந்தை ரொம்ப கொடூரப்படுத்துகிறாங்க. உண்மையில் நம்மெல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். எவ்வளோ பெரிய அணுகுண்டுகள் வெடிகுண்டுகளுங்க வெட்டிக்கிறான், கடலுக்குள்ளே புழக்கிறான்.
இதை வந்து ஒரு ஒரு டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு கண்ணில் சின்ன தூசி விழுந்துட்டுனா நம்ம என்ன பாடுபடுறோம். ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுறதுக்கு 20 மணி நேரம் 28 மணி நேரம்லாம் 10 டாக்டர்கள் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்ற போராடுறாங்க ஆக்சிடெண்ட்டில் தப்பிக்கிறவனை. இந்த மனித பிணங்கள் காட்டு மிராண்டிகள், இந்த நேத்தன்யாகுங்கிற ஒரு சனியை முடித்த நாதாரி ஒரு ப்ரூட்டல் கில்லர், அவனெல்லாம் இந்த நேரம் சாகடிக்கப்பட்டிருக்கணும். நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் என்று இந்த இதுலேயே பேசலை. மனித இனத்திற்கு எதிரான பிணந்தின் நாதாரிகள் இந்த 2 பேரும். வெளிப்படையாக நான் குற்றம் சுமத்துகிறேன். இந்திய அரசு இஸ்ரேல் ஆதரவே கொடுக்கக்கூடாது, பேச்சுக்கே இடமில்லை. அது நம்மளது இந்தியாவின் பாரம்பரியமே இல்லை. ஆதிகாலம் தொட்டு இஸ்ரேல் என்பது எதிரி நாடு, தவறாக உருவாக்கப்பட்ட நாடு. அதை மோடி அவர்கள் போய் பிரதமராக எல்லாமே நாங்கள் உங்கள் பக்கம்னு சொன்னால் அது 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சும்மா இன்றைக்கி இதை கொடுத்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதை போராட்டம் பண்ணக்கூடாது. என்னடா நீ வெட்டி குவிப்ப, இவன் பண்ணுறது தீவிரவாதமாக தெரியுது, அவனுங்க பண்ணுறது தீவிரவாதம் இல்லையா? உலகத்தில் எல்லா நாடுகளையும் கபலீகரம் பண்ணிகிட்ருக்கானே கபோதிப்பேன் பண்ணுறானா இல்லையா? பக்கம் நியாயம் இல்லைன்னா சொல்லுங்கள். இப்போ ஹமாஸ் போய் கொள்ளலாமா கேட்கலாம் சில நாய்ங்க. ஏன்டா 60-70 வருஷமாக ஆண்டாண்டு காலமாக அவனுங்களை அடக்கி வச்சா அவன் கொஞ்சம் பேர் போராடினான். சரி, அவனுங்களை மட்டும் நீ அட்டாக் பண்ணு, பொதுமக்களையும் பண்ணுற டிட் ஃபார் டாட். அதுதான் நண்பர்களே, வருகிற இந்த தேர்தல் திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா எந்தெந்த இடங்களில் போட்டியிடப் போகிறது, யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதை தேர்தல் திருவிழா அறிவிக்கப்படும் போது தெரிய வரும். நீங்கள் இன்னும் கேட்கலாம். அது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. எந்த தொகுதியில் என்னை விரும்புகிறார்களோ அந்த தொகுதியில் நான் போட்டியிடலாம். எந்த தொகுதியில் எங்கள் கூட்டணி கட்சி இடம் தருகிறதோ நான் 234 எங்கே நான் போட்டியிடுவேன். எனக்கு நான் அந்த பள்ளப்பட்டி தான் வேணும், திண்டுக்கல் தான் வேணும், வேலூர் தான் வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் பார்த்துக்குவாங்க. எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், இங்கே எல்லாம் கீழே இருக்கவன் பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுவும் தைரியமாக கேட்கலாம். நான்லாம் ஒன்றும் நீங்கள் என்ன வேணாலும் கேவலமாக என்ன கேட்கலாம். வாழ்த்துக்கள். பெரியவர் ஓபிஎஸ் ஐயா 3 முறை முதல்வராக இருந்தவர். அவருடைய காலச்சூழல், அவருடைய நேரம், அவர் முடிவெடுக்கிறார் மக்களுக்காக உழைப்பதற்கு. அவர் அதிலே சேர்ந்து வேலை செய்து மந்திரியாகவோ ஏதாகவோ ஆகுவார். அது அவருடைய அரசியல் முடிவு. தேர்தல் கமிஷன் நியாயமாக இல்லை, எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது. அதான் எங்கள் ஸ்டாண்டு இந்த இதுதான். தமிழனாரணும், இதுக்கு உண்டான வசதிகள்லாம் பண்ணணும். ஒன்று, இணைந்து நாங்கள் போராடுவோம். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்குவோம். ஆமாம். அமைதி. அவர் தனியார் தானே நிற்கிறீங்கிறாரு. 234 தொகுதிகளிலும் ஒரு ஆண் ஒரு பெண். 117 இந்த பக்கம் 117, இந்த பக்கம் 117. அப்பா திருநங்கையில் விட்டாங்களேப்பா, அதில் எப்படி வரும் பிரிக்கிறது? ஆணில் வருவாங்களா பெண்ணில் வருவாங்களா? அட சிரிக்காதீங்கப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம கிண்டல் பண்ணுறதா உடனே அடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்காரா? வெள்ளிவாக்கமா? அசத்தல். வாழ்த்துக்கள். நிலுப்பா, இவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். அவர் சீமான், நான் கோமான், அவ்வளவுதான். அவர் நான் சேர்ந்து பயணித்தேன், பண்ணுறேன். அவர் கடைசி வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் அவர் தனியாக தான் நிற்பார். அது அப்படி ஒரு விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. நல்ல மனுஷன். அவரோட கொள்கைகள் எங்களோட கொள்கைகள் எல்லாம் ஒத்துத்தான் போகும். ஆனால் நாங்கள் வெளிப்படையாக மனசார வெள்ளேந்தியாக நாங்கள் போராடுறோம். அதையா தம்பி ஏதோ கேட்டீங்க. நீங்கள் என்னமும் கேளுங்க, தப்பில்லை. திமுக கொடுக்குதா? எப்படி? இல்லை யார் சொல்கிறா? யாராவது போடுவாங்கப்பா.
சரி, சில சகுனிகள் வந்து இப்போ ஏஆர் ரஹ்மானு கூட திடீர்னு அவர் மனைவி அது மேலே அட்டாக் பண்ணுச்சு இல்லையா? அந்த மாதிரி இது அவர் மறுபடியும் நீங்கள் கேட்குறது இதெல்லாம் ஒரு கட்சி பின்னாடி இருந்து இயக்குதுன்னா அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் எங்களுடைய கைகள் இப்போது மூடி இருக்கின்றன. எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகளின் கைகள் மூடி இருக்கின்றன. இதை தேர்தல் திருவிழாவின் போது எங்கள் சார்பாக நாங்கள் இதை திறக்கும் பொழுது இதில் மலர்களும் இருக்கலாம், எரிகுண்டுகளும் இருக்கலாம். அப்போ நாங்கள் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவோம். இதை இப்போது பேச முடியாது. அது நாங்கள் முடிவு செய்வோம். யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நிற்க வைக்கிறாங்க, அவர்கள் தமிழ் இனத்திற்காக, தமிழ் சார்புக்காக, தமிழின முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்களுடன் சேர்ந்து போராடுவோம். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும். இந்த இதை நீங்கள் மதவாதம் பண்ணக்கூடாது. அடிப்படை மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அடிப்படை மதவாதம் எந்த இதுக்கும் உதவ இந்தியாவில் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால் ஆதரவு இவர்களுக்கு, எதிர்ப்புன்னு இப்போ தம்பி கேட்டார் பார்த்தீங்களா? யார் பின்னாடி யார், யார் பின்னாடி யார், எல்லாம் வண்டவாளத்தையும் தூக்கி ஏற்றுவோம், அடித்து தொங்க விடுவோம், கிழித்து தொங்க விட்டுருவோம். அது சொல்ல முடியாது நண்பரே. அவ்வளவு ஆசை இருந்தால் நீங்களே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். போங்க அந்த ஆலந்தூர் கோர்ட்டுக்கா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போய், அம்மா வக்கீல் யார் பின்னாடி யார் பின்னாடி சொல்லு, கேளு. இது என்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். அவர் ஒருத்தர் அரசியலில் வந்திருக்காரு. 1000 எதிர்ப்பு இருக்கலாம். எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வரவன் தான் மனுஷன். தம்பிக்கு அரசியல், நான் வந்து 7 எலெக்ஷன் நின்றுட்டேன், எவ்வளோ காசுகளை எழுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வீண் போகலை. இந்த தேர்தலில் வருவோம், அடித்து பிடிச்சி. ஆமாம், பாய். இப்போ எங்கே வில்லிவாக்கமா பூந்தம் இல்லையா, எங்கே வேணாலும் பூந்து விளையாடிடலாம். ஆமாம், சந்தோஷமாக வச்சுக்கணும் மக்களை, சாகடிக்கக்கூடாது. ஒரு மனைவியின் பின்னால் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்று தோழர் சொல்லுகிறார். யார் பின்னால் யார் போனால் எனக்கு என்ன, அது அவங்களோட பிரச்சனை. நாங்கள் எப்படி எங்கே இருக்கிறது என்றால், பேரறிஞர் அண்ணா சொல்லியது போன்று சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு என்பது போன்று எங்களுடைய வாதங்கள் ஒரு வக்கீலை போன்றதாக இருக்கும். கலைஞரை விளக்கமாக எங்களுடைய வாதங்கள் இருக்கும். அந்த வாதங்களை முன்வைப்போம். ஜஸ்டிஸ், நீதிபதிகள் மக்கள்தான். இந்த டுபாக்கூர் மெஷின் அல்ல. இவ்வளவு கேஸை நீங்கள் கேட்குறீங்க, விஜய் மேலே அது இருக்குது, இந்த வேலை இது கேஸுங்கிறீங்க. ஆனால் நான் 2019 டெல்லி வரைக்கும் போனேன். இந்த இவிஎம்மை ஒழிக்கணும்னு போராடினேன். நானே பார்ட்டியின் பர்சன். தூக்கி போட்டாங்க, கோண்டாங்க. அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஜொமேட்டோவா எடுத்துக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நீதிபதிகள் எல்லாம் வாங்கப்பட்டாங்க, அவங்களோட பாக்கெட்டில் இருக்காங்க. 2010 பிரசாந்த் பூஷனா வெளியே வந்து சொன்னார், அவங்க 4 ஜட்ஜிகளை கொண்டாந்து அவங்க வசதிக்கு நியமிக்கிறாங்க, அதன்படி தீர்ப்பு வாங்கிக்கிறாங்கன்னு. அது கரப்ட் தானே? எல்லாமே கரப்டாகி கிடக்கு. அதெல்லாம் மாற்றணும்னா உண்மையான ஒரு ஆட்சிகள் மலர வேண்டும். ஒரு வெங்காய நிலையம் இல்லை, ஒரு வெள்ளை பூண்டு நிலையம் இல்லை. தூக்கி போட்டு உள்ளே போட்டு மிதின்னு மிதிக்கணும். அதுக்காகத்தான் நான் குரல் கொடுக்குறேன். பார்த்துக்கலாம். இவங்க எல்லாத்தையும் ஏறி மிதித்து தேர்தலில் ஒன்று லோலோன்னு அலையிறாங்க. சரி, பார்ப்போம். நாங்களும் அப்படி அலைஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவங்கள தூக்கி போடணும். ஏப்பா, அவர் வந்து கொலை பண்ணாலும் தப்பு இல்லை, அவர் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணால் ஞானேஷ்குமார்னு சட்டத்தை 2021 திருத்தி வச்சுக்கிட்டாங்க. 23 இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம். ஊடகங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறதும் இருக்கலாம். நீங்கள் பாவம் செய்தி சேகரிக்க வந்தவர்கள் எல்லாமே ஊடகங்கள் 95% விலை போயிருச்சு. நடுவண் அரசு, ஒன்றிய அரசுக்கு விலை போயிருக்குது. உண்மையான ஊடகங்கள் காட்ட மாட்டேங்குது. இப்போ அங்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எனக்கு அங்கேருந்து வீடியோ காலில் காட்டுறாங்க. குவைத்தில் இருந்து, துபாயிலேருந்து, ஷார்ஜாவில் இருந்து இத்தனை எண்ணெய் கப்பல்களை அடித்து நொறுக்கிட்டாங்க. இத்தனை சுத்திகரிப்பு நிலையங்களை அடித்து தண்ணி, குவைத்துக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து உள்ளே மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையான செய்திகளை இங்கே போட மாட்டேங்கிறாங்க. சாவட்டம், தப்பு பண்ண இது மனித இனத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க.
நன்றி. நீங்கள் கேளுங்க, ஜனநாயகத்தின் 4வது நிதி கொடுக்கணும், கேட்குற நிதியை கொடுக்கணும். அன்றைக்கி ஓகி புயல் 1000 மீனவர்கள் செத்து மிதந்தான். அவனுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப துப்பு இல்லை. இந்த ஓடுகாலியை அவர் 8000 கோடி ஃப்ளைட்டில் எடுத்துக்கிட்டு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர்றார். அது என்ன சார்ட்டர்ட் ஃப்ளைட் போகிறாங்க. நிதி தர்றதில்லை, பேரிடர் நிதி தர்றதில்லை. அதெல்லாம் தந்துட்டு வா. அது நியாயமான கேள்வி சகோதரர் கேட்டது. தந்துட்டு வா. நாங்கள் என்ன இழிச்ச வேணா எல்லாத்தையும் தூக்கி ஊபிக்கு எம்பிக்கு அதுக்கும் கொடுக்குற, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எங்கேயோ போய் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடுற, கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அது தவறுன்னா தவறு தான். நானே தப்பு செஞ்சாலும் தவறு தான். ஆதலினால் எங்களுடைய போராட்டம் மிகவும் பயங்கரமான தாக்குதல்களை நாம் முன்வைப்போம். யாரையும் எளிதில் வெற்றி பெற விட்டுவிட மாட்டோம். ஏப்பா, அவர் ஒரு இந்து, மிகப்பெரிய பக்தர். ஒன்றும் எப்படிப்பட்ட பக்திமான் அவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட பக்திமான்? 10,000 முஸ்லீம் 20,000 முஸ்லீம்களை குஜராத்திலே கொன்று குவித்து ஒரு சின்ன சண்டையை வச்சுட்டு வந்து அவன் நார்த் இந்தியாக்காரன் எங்கே போனாலும் ஒரு போகியில் அந்த ட்ரெயினில் ஒரு 6 கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சிக்கிட்டு வர்றான். அதில் தீ பிடிச்சதை இசுவாக்கி அவ்வளோ கொலைகளை பண்ணவர், அமித்ஷா கொலைகளை பண்ணவர் என்ன உண்டா இல்லையா? அப்படி பண்ணவர் கோயில் கட்டுறார். பாவம் பாரு, இதை இடித்து கட்டினார். ஆமாம், இங்கேயும் போனாலும் தொப்புன்னு விழுந்து கும்பிடுவார். அவர் திருச்செந்தூர் முருகன் மீது அதிக பக்தி உள்ளவர். அதனால் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுகிறார். ஆனால் அது ஒரு எல்லைக்கல். அது எல்லாம் சொல்லிட்டு வராங்க. உங்கள் ஊடகங்கள் அனைத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் விடமாட்டோம். அந்த கட்சியிலேயே நாளைக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் வேறு இறக்கப்படும். தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. ஏப்பா, போன வருஷம் அங்கே ஏற்றுனாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம் ஏற்றுனாங்களா? அங்கே நீதிபதிங்கிற மனுஷனா வேறு எதை திங்கிறான்? சோத்தை தானே திங்கிறான். எல்லாம் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? அது மக்களுக்கு தெரியுதில்ல. அதனால் இந்த சீப் பாலிட்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உன் ஜாமியா நீ கும்பிடு, என் ஜாமியா நான் கும்பிடு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாட்டி நான் ஒரு மனுஷ வலிக்கான இருக்கேன். சரி, நான் நோன்பு வச்சுருக்கேன், பாய் நோன்பு, என் தம்பி நோன்பு. அது எனக்கு வயிற்றை குறைக்குது. அது ஒரு நாள் நீங்களும் இருந்து பழகிட்டிங்கன்னா ரொம்ப இம்யூனிட்டி இதெல்லாம் ரொம்ப எனக்கு எப்படி அந்த எனர்ஜி முதல் நாள் கஷ்டமாக இருந்தது. என்னோடய நம்பிக்கை. அது சாதுக்கள், உண்மையான ஆன்மீகவாதிகள், சைவர்கள்லாம், சமணர்கள் அந்த காலத்தில் புத்தரெல்லாம் போது என்றைக்கு எப்போ என்ன பொருள் கிடைக்குமோ 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் புத்த மகான். சரியா? அந்த மாதிரி அவரவர்களுக்கு அவருடைய பண்பாடு. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணுறது, அயோத்தியாக்கிறது, இதை வேல்னு தூக்கிக்கிட்டு மக்களை வெட்ட கிளம்புறதுன்னு கிளம்புனா மிகப்பெரிய அழிவைத்தான் இந்த நாடு சந்திக்கும். அதற்கு இந்திய ஜனநாயகங்கள் இடம் கொடுக்காது. மோடி வந்தார், திருப்பரங்குன்றத்திலே சாஸ்தாங்கமாக வழங்கினார். திருப்பரங்குன்றம் எத்தனையாவது வீடுப்பாது? பழனி முருகனுக்கு முதல் வீடே திருப்பரங்குன்றம். அவர் இன்னும் 5 வீடுகளுக்கு சென்று 60 வீடுகளுக்கும் அவர் செல்ல வேண்டும். கலவரத்தை உண்டு பண்ணாது சாஸ்தானமாக கும்பிட்டு வர வேண்டும். அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பு போயிடுச்சே, எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு போயிடுச்சே. இன்றைக்கி மதுரையை சுற்றி ஃபுல்லாக இந்திக்காரன் இருக்கான் எல்லாத்தையும். அதனால் இந்திக்காரன் ஓட்டு போடுவான்ட்டு வந்துட்டு போயிருக்கார். அது ஒன்று இருக்குது. எத்தனை பீகார் இந்திக்காரனுக்கு ஓட்டை கொடுக்குறான்னு தெரியல. கேரளாலாம் 5 வருஷம் இருந்தால் தான் அங்கே ஓட்டு இதெல்லாம் கொடுப்பான். இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சு தான் தமிழனுக்கு வேலையே இல்லை. மாநாடு நடத்தினா ஆள்கள் சாவாங்கப்பா. எங்கள்கிட்ட காசு இல்லைப்பா. மாநாடு நடத்தாமே, மாநாடு முதல் மாநாடு போட்டது தான். அப்புறம் செயற்குழு, பொதுக்குழு, இப்படி அருமையாக அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆமாம். நன்றி, வணக்கம். சந்திப்போம், தேர்தலில் சந்திப்போம். வெற்றி நமது. ஏப்பா, கடைசியில் ஒரு சகோதரர் மயக்கத்துக்கிட்டு வர